அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில அவைலபிளா இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்ல எடுத்த படம் தான் இது. தமிழ்ல ரிலீஸ் ஆகாம ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ அவைலபிளா இருக்கு. அதுவும் யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. மாளிகை அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்களை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க பாட்டியை சுத்தி உட்கார வச்சுட்டு, கரண்ட் போயிடுச்சு, நீங்க எங்களுக்கு கதை சொல்லாம நாங்க உங்களை விடவே மாட்டோம், எங்களுக்கு இந்த கதையை சொல்ல முடியுமா அப்படின்னு மாதிரி ஒரு புக்கை காமிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க நடுநடுங்கி போயிட்டுறாங்க. வேற வேலையே இல்லையா, வேற எந்த கதை கேட்டாலும் நான் சொல்லியிருப்பேன், இது ரொம்ப டேஞ்சரானதுரா. இந்த கதையை எழுத ட்ரை பண்ணவன்ல இருந்து பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த புக்கை தொட்டாலே மரணம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் வேணாம் தம்பி, போய் படுங்கடா அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கு. விடுறதா தெரியல. நீங்க மட்டும் இப்ப இதை பண்ணலன்னு வைங்கள, நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம், எந்த வேலைகளும் ஈடுபட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி நின்றுகிட்டே இருக்கு. இவங்க வேற வழி இல்லாம அந்த கதையை பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினான சாந்தி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரா காமிக்கிறாங்க. ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க. தப்ப தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு ஓப்பனிங் சீன்ல ஒரு ஃபைட்டோட தான் இன்ட்ரோவே வச்சிருப்பாங்க. அடிதடியா சண்டை போட்டு நிறைய பேரை துப்பாக்கி முனையில பிடிச்சிக்கிட்டோம், நிறைய பேரை கொலை பண்ணிட்டு திரியிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது என்கவுண்டர் பண்ணிட்டு திரியிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வெளியில போலீஸ் அப்படின்ற பேர்ல அடிச்சு எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா பேச்சை தாண்டி நடக்க கூடாது அப்படின்னு மாதிரியும் அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணாவும் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு எங்களோட கமிஷனரை பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஹீரோயின் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது தப்பு பண்ணவங்களை தண்டிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய என்கவுண்டர்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. ஆனா இங்க வந்து சொல்லும் போது அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ண, அதனாலதான் அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதால அந்த மனுஷன், என்னம்மா நீ உனக்காக மேல இடத்துல பேசி பேசி என் வாழ்க்கையே ஓடி போயிடும் போல இருக்கு, இதுக்கு மேல பெரிய ப்ரமோஷனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுமான்னு சொல்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி 3 பேரை கூட்டு போறாங்க. அங்க சரியான ஆதாரங்கள் எதுவும் இல்ல. இதனால தப்பு பண்ணவங்களை கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி அனுப்ப அந்த 3 பேரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க பணம் இருந்தா போதும், வெளியே வந்துடலாம், அது போல நாங்க தான் ரேப் பண்ணோம், இல்லன்னு சொல்லி நாங்களே வெளியே வந்து காமிக்கவா, பணத்தை வச்சுக்கிட்டு எங்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சாந்தி கிட்ட நெக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க அவங்க ஒரு முளைய கையாளுறாங்க. அதுதான் என்கவுண்டர் அப்படின்றது. அவனுக்கு தப்பிச்சு போக முயற்சி பண்ணானுங்க. வேற வழியே இல்லாம நம்ம ஆளுக்கோ ஒருத்தருக்கோ காயப்பட்டுருச்சு சார், சுட்டு பிடிக்க வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்ல எதிரில் இருக்க கமிஷனரும் சத்தியமா நம்பலமா, இருந்தாலும் எனக்கு நம்புறதை தவிர வேற வழி இல்லம்மா, இப்ப என்ன என்கவுண்டர் போட்டுட்ட அவ்வளவுதானே, போ உன்னோட வீட்டு வேலை ஏதாவது இருந்தா பாரு போற சொல்ல இவங்க அப்பா அம்மா கூட புடவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா புடவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்காக நிறைய சாரீஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க, அதாவது பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து புடவை கட்டி பார்த்தா அப்படின்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, புடவை கட்டினா கண்டிப்பா அவளுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை புடவை கட்ட சொல்ல அந்த இடத்துல அந்த ஜவுளி கடை ஓனரோட பையன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இவங்க பண்ற அசைவுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிஞ்சது அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ஓரமா போக, அதே சமயத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம புடவை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு, அம்மா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரமா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கட் பண்ண வீடியோ எடுத்த நபர் இருக்கா இல்லையா, ஒரு முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும், அங்க தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. என்னை விட்டுட்டு என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா ஒரு மேல வந்து விழுது. அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. உடலும் பாத்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கட் பண்ண கமிஷனர் தலைமையில ஒரு கூட்டம் கூடுது. ஒரு வித்தியாசமான கேஸ பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதா இந்த குழுவோட முக்கியமான பாயிண்ட். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு அரண்மனையில ஹண்டரான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அரண்மனை பாத்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்துல கட்டப்பட்டதா இருக்கும். அந்த அரண்மனைக்குள்ள யாரு போனாலும் அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு தான் தகவல் கிடைக்குது. இது வரைக்கும் ஒரு 3-4 பேர் கிட்ட போய் இறந்துட்டாங்க. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரியவே இல்ல. ஊர் மக்கள் எல்லாருமே அது பேய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ஆனா போலீஸ்காரங்க நாம இந்த மூட நம்பிக்கைகளை இடம் கொடுக்க கூடாது இல்லையா, அங்க என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சாகணும். அண்ட் இந்த கேஸ உங்கள ஒருத்தரான சாந்தி கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமிஷனர் கொடுக்க அங்க இருக்க எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. கட் பண்ணா சாந்தியும் அந்த கேஸ் எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல மாளிகையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கழுகு பொம்மை மாதிரி இருக்கும். அந்த கழுகு பொம்மைக்கு உயிர் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்க சாந்தியை பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நோட்டமிட ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த சாந்தி கவனிக்கல அப்படின்னாலும் அந்த கழுகு இவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணா அந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா அம்மா 2 பேருக்குமே பாய் சொல்லிட்டு
இவங்க பயணத்தை மேக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில ஒரு லவ் ட்ராக் இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவங்களோட காதலன் பேர் பாத்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்றது தான். அவர் கூட சேர்ந்து இவங்க சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவரோட லவ் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சாங்ல நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க போக வேண்டிய இடத்துக்கு பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுறாங்க. அங்க இவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட ஃப்ரெண்டோ இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அங்க போக பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட கேஸை நீ எடுத்துதான் ஆகணுமா? நான் சொல்றதை கேள, விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருன்னு சொல்ல இவங்க கேக்குறதா தெரியல. முடிச்சுட்டு போவேன், சீக்கிரமா முடிப்பேன், சரி போய் தூங்கலாமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்க அந்த கழுகு இருக்கு இல்லையா, இவங்கள நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் சாந்தியும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தூக்கமின்மையால எழுந்துக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கிறதால சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த சமயத்துலதான் தூக்கத்துல நடந்து போகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்க மாளிகை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனது கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாங்க, சுய நினைவுக்கு வராங்க. இங்க நம்ம எப்படி வந்தோம், இந்த இடமே என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் தாண்டி போய்கிட்டே இருக்க இவங்கள ஏதோ ஒரு உருவம் பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி திரும்பி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு உருவம் இவங்களை வந்து அட்டாக் பண்ற மாதிரி தோண ஆரம்பிக்க பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஒரு கெட்ட கனவால நான் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டேன், நீ படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டை காம் டவுன் பண்ணிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண போலீஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் இவங்களோட கனவுல வந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே இருக்க இப்பயும் இவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ தூரத்துல அழுகி போன நிலையில பாத்தீங்கன்னா ஒரு பிணத்தை பாக்குறாங்க. உடனடியா ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் முதற்கொண்டு போலீஸ்காரங்க வரைக்கும் தகவலை கொடுக்க எல்லாரும் வந்து சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பழைய துணி கிடைச்சது அப்படின்னு மாதிரி இருக்கும், அதையும் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்க கட் பண்ணி கமிஷனர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும். பார்த்ததும் மனுஷன் ஆடி போயிட்டு இருப்பாப்ல. உடனடியா ஹீரோயினை கூப்பிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்றது எங்களால கிளியர் கட்டா புரிஞ்சுக்கவே முடியல, நீ அங்க ஒரு துணி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த இல்லையா, அது குறைஞ்சது 120 வருஷங்கள் பழமையான துணியா இருந்திருக்கும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அது இன்னும் புதுசு போலவே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அதுல ஒரு ரத்த துளிகள் இருந்தது. அதுவும் பாம்பே பிளட் குரூப்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரேரஸ்ட் பிளட் குரூப் தான் அது. உலகத்திலே ஒரு 1000 பேரோ இல்ல 500 பேரோ தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அந்த பிளட் குரூப் கிடைச்சதுக்கான வாய்ப்பு எப்படி? இறந்து போன நிலையில ஒரு பணம் கிடைச்சது இல்லையா, அந்த பிளட் குரூப் பணத்தோட மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பணமும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கேஸ் வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல விஷ்ணு கூட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு வச்ச ஐயர் இருக்கா இல்லையா, சந்தோஷமா வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அந்த பருந்து இருக்கே இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டுது. அந்த இடத்துல ஐயர் துடி துடிக்க எரிஞ்சு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த விஷயம் ஹீரோயினோட ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா தெரியல. அவங்க தன்னோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நான் மறுபடியும் கேஸ பாக்குறேன் அப்படின்ற மாதிரி போக வீட்டுல இருக்க எல்லாருமே மேலையும் கிளியும் பாக்குறாங்க. இவங்க கட்டிக்க போறவரான விஷ்ணுவும் கூட நானும் வருவா, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க அங்க இருக்க எல்லாருமே போங்கப்பா போங்க, 2 பேரும் போய் போலீஸ் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்கலான்னு போங்க. இந்த சைடு இருக்க விஷ்ணுக்கு தூக்கம் வரல. இதனால வெளியே படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உள்ள ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே படுத்துக்கிட்டே இருந்தா இல்லையா, அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆனா அந்த பறவையை நமக்கு காமிக்கிறாங்க. இவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்க இவர் ஏதோ ஒரு மாதிரி தூக்கத்துல நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த மாளிகை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ஹீரோயினுக்கு நடந்த அதே விஷயங்கள் தான் இவருக்கு நடக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க இடங்களை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு. சாந்தியோட புகைப்படம் பாத்தீங்கன்னா செவுத்துல மாட்டப்பட்டிருக்கு, வேற ஒரு கெட்டப்ல மாட்டப்பட்டிருக்கு. பார்த்ததும் மிரண்டு போயிறாரு. இந்த புகைப்படம் எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி சுத்தி நகர்ந்துகிட்டே இருக்கும்போது சாந்தி பாத்தீங்கன்னா வேற ஒரு கெட்டப்ல வந்து இவர் முன்னாடி பயமுறுத்துறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. சாந்தி நீ எங்க இங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா தூக்கத்துல இருந்து சாந்தி எழுந்துக்கிறாங்க. வெளியே வந்து பாக்குறாங்க தன்னோட காதலனை காணோம். எனக்கு என்னமோ தப்பா படுது, அவன் இங்க இருந்து மாளிகைக்கு போற மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க மாளிகையை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அந்த மாளிகையில இருக்க எல்லா பொருட்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தடம் புரள ஆரம்பிக்குது. இவங்களை சகுந்தலா அப்படின்ற ஒரு சத்தம் கூப்பிட ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்களுக்கும் இந்த மாளிகைக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத ஒரு டீடைல் பிளாஷ்பேக்ல விளக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டை ஆண்டு பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யன் அப்படின்ற ஒரு பெரிய அரசர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டு அரசர் கிட்ட இருந்து ஒரு மெடல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இல்ல எங்களோட நாட்டுல பலம் வாய்ந்த ஒரு வீரர் இருக்காரு, அவரை வெல்ல இது வரைக்கும் யாருமே பிறந்தது இல்லை, உங்களோட நாட்டுல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அனுப்பி வைங்க, முடிஞ்சா சண்டையிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இதை பார்த்ததும் அரசர் பயங்கர கோவத்தோட யாரையுமே நான் அனுப்பல, என்னோட மகனான
விஷ்ணுவர்தனை நான் அந்த நாட்டுக்கு அனுப்புறேன், என்னோட மகனே அவனுக்கு பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி விஷ்ணுவர்தனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க அப்படியே கட் பண்ணி அவர் பக்கத்து நாட்டுக்கு போற மாதிரியும் அங்க சண்டைக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரியும் இவன் அந்த இடத்துக்கு போனதும் சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எதிர் தரப்புல இருக்கவர் பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த வீரரா இருப்பாரு, அணுகுமுறை எல்லாமே பாத்தீங்கன்னா அகப்படாததா இருக்கும். இதனால விஷ்ணுவர்தனால பாத்தீங்கன்னா அதை கணிக்க முடியாம முதல்ல நிறைய அடிகள் வாங்கிட்டு சண்டை போட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை காமிக்கிறாங்க. நேரங்கள் செல்ல செல்ல இதை கணக்கிட ஆரம்பிக்கிறாரு, எதிர்த்து சண்டையிட ஆரம்பிக்கிறாரு. இதோட முடிவுல இந்த போட்டியிலையும் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நாட்டோட அரசர் பாத்தீங்கன்னா இவருக்கு பொன் பொருள் அப்படின்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் இங்க இருந்து தங்கிட்டு போக முடியுமா, எங்களோட உபசரிப்பை நீங்க ஏத்துக்க முடியுமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்க இவர் இன்னொரு நாள் வர அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அழகான ஒரு பதில சொல்லிட்டு கிளம்ப. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு விக்ரமாதித்தனை நமக்கு காமிக்கிறாங்க. ஊர் விவசாயிகள் எல்லாருமே வந்து நாட்டுல தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, எங்கேயுமே இல்லை, இதனால எங்களால வரி கூட கட்ட முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல புலம்பிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாட்டோட விவசாயிகள் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும், கண்டிப்பா இதுக்கான தீர்வை இன்னும் 45 நாளுக்குள்ள நான் கொண்டு வரேன், உங்களோட எல்லா பிரச்சனையும் தனி தானே, அதை நான் தீர்த்து வைக்கிறேன், நம்பிக்கையோட போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அகோரி கூட்டத்தை போய் சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நாட்டுல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆனா அதையும் தாண்டி இவருக்கு ஒரு பெரிய ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ இவரோட வயசு 100, நம்ப முடியுதா, நம்பிதான் மேலும் இதை அதிகப்படுத்தணும், அதாவது 200 ஆண்டுகள் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அகோரிகள் கிட்ட இவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் 200 ஆண்டுகள் உனக்கு வேணும் அப்படின்னா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா அவங்க கூட ஒரு நாள் தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நடந்தது அப்படின்னா 100 + 200 300 ஆண்டுகள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா பெண்கள் கூட பாத்தீங்கன்னா இவரால அதை பண்ண முடியாது. சூரிய கிரகணத்தப்ப பிறந்த பெண்ணால மட்டும்தான் இதை ஏத்துக்க முடியும். ஆனா அந்த பெண்ணை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னும் ஒரு 4-5 குறிப்புகளை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பெண் இவர் முன்னாடி தோன்றும் போது அன்னைக்கு சூரிய கிரகணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட வேர்வை துளி பாத்தீங்கன்னா இவருக்கு நறுமணமா வீச ஆரம்பிக்கும். அவங்க நடந்து வரும்போது காதுகள்ல தேன் பாயிற மாதிரியும் இசை பாடுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து சேரும். அது மூலமாவே நீ இதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்ப இவர் தன் கீழே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நாட்டுல இருக்க மூளை முடுக்க எல்லாத்தையும் அந்த பெண்ணை தேடி அலையுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட. ஆனா அப்படியே கட் பண்ணி சண்டையை முறிச்சு வந்துகிட்டு இருக்க விஷ்ணுவர்தனை காமிக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இனிமையான குரல் பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்குது. இவர் யாரா இருக்கோ அப்படின்னு மாதிரி அருவிகள் கொற்ற இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்கதான் சாந்தலா அப்படின்னு ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா பாக்குறாரு. பார்த்த இடத்துல மயங்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சம்பவம் இவருக்கு நடக்குது. அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறத பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு கட்டத்துல அவங்க வழிக்கு விழ இவர் ஓடி போய் பிடிக்கிறாரு. அப்பதான் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பேரை சொல்றதா தெரியல. மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவர்கிட்ட எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே போக இவர் என்ன பண்றதுன்னு இவரோட மாமா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு போகலாமா, பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு பாக்கலாமான்னு சொல்ல ஒரு பெரிய ஜமீனோட இடத்த பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஜமீன் வீட்டுக்கு போய் இவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத எதுவுமே சொல்லாம உணவு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு சாப்பிட உட்காரும் போதுதான் சாந்தலா இந்த ஜமீனோட பொண்ணுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அவங்க மூலமா சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இரவு அங்க நேரத்தை கடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல சாந்தலாவோட அழகு இவரை எல்லாத்தையுமே மறக்க செய்யுது. திக்கு முக்காடுறது அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட போய் தனிமையில பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தான் மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்க இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இவர் மேல ஆசையா தான் இருக்கும். இவர் ராச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தெரியாமல இவர் மேல இருக்க காதலை இவங்க வெளிப்படுத்த அவர் பிரமிச்சு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் இந்த நாட்டோட அரசர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன், நான் என்னோட அப்பாவோட அனுமதி பெற்று நான் உன்னை வந்து கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாள் கிளம்பணும்னு முயற்சி பண்ண அப்படியே கட் பண்ணி விக்ரமாதித்யனை பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. கடவுளுக்கு சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கான வேலை, அதாவது பொண்ணை தேட்டத்துக்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னோட பையன் பாத்தீங்கன்னா ஒரு பெண் மீது ஆசைப்படுறா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக் ஆகுறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஊர் மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கு இல்லையா, இவரோட பையன் பக்கத்து நாட்டு அரசர் கூட இப்பதான் ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட பொண்ணை நம்மளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாடும் ஒன்னாயிடும், தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி எண்ணி இவர் பெரிய கணக்கு எல்லாத்தையும் போட்டு வைக்க அந்த மனுஷன் இப்ப வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா. ஏத்துக்கவே முடியல. பயங்கர கோபத்தோட அங்கிருந்து போக மந்திரி இருக்கா இல்லையா விஷ்ணுவர்தன் கிட்ட போய் அப்பா நிறைய
நிறைய கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு. நீ இப்படி சொல்றது அவருக்கு நிறைய இன்னல்களை கொடுக்குமா இல்லையா? நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டுவா, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா அதே சமயத்துல அரசர்கிட்டயும் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அரசர் ஒரே வார்த்தையை அவர் நான் சொல்ற பொண்ணதான் கட்டிக்கணும், இதுல எந்த நிபந்தனையும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் சாந்தலாவை கூப்பிட்டுக்கிட்டு இளவரசர் பாத்தீங்கன்னா மாளிகைக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. சாந்தலாவை பார்த்த உடனே இந்த சைடு இருக்க அரசருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவ தன்னோட வாழ்க்கையில அடைய வேண்டிய போன சில சிம்டம்ஸ் மூலமா அறிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அகோரிகள் கூட்டம் சொல்லிச்சு இல்லையா? அந்த எல்லா சிம்டம்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப தெரிய ஆரம்பிக்குது. சோ நாம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு இவதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதனால வேகமா அவங்க கிட்ட வராரு. அவங்க தலை மேல கை வச்சு அவங்களோட அழகை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இப்படி ஒரு அழகிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவு தானே, கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா ஒரே ஒரு இரவு மட்டும் என் கூட இருக்க முடியுமான்னு கேட்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த சைடு சாந்தலாவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம காதை பொத்திக்கிட்டு நிக்க. அதே சமயத்துல அகோரி கூட்டத்துல இருக்க ஒரு நபரும் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான், அரசர் எடுத்த முடிவு அரசருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அரசருக்காக பேசிக்கிட்டே இருக்க. இளவரசர் பாத்தீங்கன்னா ஒரே கூத்து, அந்த நபரை அங்கேயே கொண்டுட்டு நான் உங்களை வான் பண்றேன், அவளை விட்டுடுங்க, இது தவறான செயல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அரசர் இருக்கா இல்லையா, இவரை ஒரே வெட்டு. அந்த இடத்துல துடி துடிக்க இளவரசர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது விஷயம் தெரிஞ்சதும் சாந்தலா பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது அரசர் சாந்தலாவை நெருங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். எனக்கு என்னோட இளவரசர் இல்லாத வாழ்க்கையே வேணாம், இந்த வாழ்க்கைய நான் உங்ககிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி கடவுளை நினைச்சுக்கிட்டு மேல இருந்து பாத்தீங்கன்னா குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த அரசரும் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது அகோரி கூட்டம் மறுபடியும் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயம் எல்லாமே தள்ளி தான் போயிருக்கு, ஆனா இது உன் கையை விட்டு போகவே இல்லை. 75 வருஷம் கழிச்சு அவ மறுபடியும் பிறப்பா, மறுபடியும் இளம் பருவத்துக்கு வருவா. அப்ப இதே மாதிரி நீ அவளை அடைஞ்ச அப்படின்னா 200 ஆண்டுகள் என்ன 500 ஆண்டுகள் வரைக்கும் நீ சாகாமலே இருக்கலாம் அப்படின்னு மாதிரி அகோரி கூடிய அந்த இளவரசர் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணா பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாந்தி ஒரு மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுகிட்டே இருக்காங்க. அப்பதான் விஷ்ணுவோட ஞாபகம் வருது, வேகமா ஓடி போக அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சகுந்தலா மாதிரியே ஒரு உருவம் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அப்ப பின்னாடி அந்த அரசர் இருக்காரு, அவர் பாத்தீங்கன்னா சாகாம தான் இருந்திருப்பாரு. இவரை பார்த்ததும் பயங்கர கடுப்பு, ஏன்னா இவரோட பையன் மறுபடியும் பிறப்பெடுத்திருக்கான், அது மறுபடியும் நாமாடே போற பொண்ணுக்காக இவன் ஏங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. சோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இவங்க முன் ஜென்மத்துல என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க. இவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில இருக்க ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த சாமியார் இவங்களை பார்த்தது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயங்களை பண்றதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது, நீ எத்தனை ஜென்மம் ஆனாலும் அவன் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சில விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க. கட் பண்ணா இவங்க சகுந்தலாவா மாதிரி அந்த மாளிகைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஒளிஞ்சது போதும் முன்னாடி வா அப்படின்ற மாதிரி அந்த அரசரை கூப்பிட்டு அரசர் அகோரி கெட்ட போட அங்க வந்து இவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாரு. சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல இது நடந்தது, அதாவது இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்துட்டாங்க அப்படின்னா அரசர் இளமையாவே 500 வருஷங்கள் வாழலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்காக அவர் நிறைய பூஜைகளை மேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் தரப்புல பாத்தீங்கன்னா வேற ஒரு குழு இருக்கு இல்லையா, அவங்களும் பூஜையை மேக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ 2 சைடு 2 பூஜை, இதுக்கு நடுவுல பயங்கரமான சண்டை. அந்த சூரிய கிரகணத்துக்குள்ள இவருக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட காதலனும் அங்க என்டர் ஆயிடுறான். சோ 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா சண்டையிட்டுக்கிட்டே இருக்கு. சூரிய கிரகணம் முடியும் போது பாத்தீங்கன்னா இந்த அரசரோட தலையை கொய்து விட்டுட்டுறாங்க. சோ இது மட்டும்தான் அவர் சாவறதுக்கான ஒரே வழி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை இவங்க பண்ணி விட்டதால அவர் துடி துடிக்க இறந்து போக, ஆனா அவரோட தலை மட்டும் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கு. இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படியே அந்த கதை எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. கரண்ட் வந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க இதுக்கு மேல என்ன நடந்தது, அப்ப அவர் செத்து போயிட்டாரா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, விட்டா எல்லாத்தையும் கேட்டு சாவடிச்சிருப்பீங்களே, இது வரைக்கும் தான் அந்த ஆத்தர் எழுதி இருக்கான், அது இவங்களே சுத்திக்கிட்டே இருந்த அந்த பறவைக்கும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் எழுதல, அதுக்குள்ளதான் போய் சேர்ந்தானே, சரி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு போக ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஒரு இடத்த பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. ஏமா உனக்கு என்னமா ஆச்சு, ஆமா சாப்பிட போலான்னு கூப்பிட்டு போக அந்த குழந்தையோட இமேஜினேஷன்ல
அந்த அரசர் காலத்துல நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தோண ஆரம்பிக்குது. அரசரும் நடந்துகிட்டே போய் அரசபையில உட்கார்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது எந்த அரசர் அப்படின்றது காமிக்கல. சோ இந்த விஷயம் முடிஞ்சுதா இல்லையா, இவங்களோட சாபம் தீர்ந்துதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.